உச்சரிப்பை கவனிங்க. ஏக் மார் தோ துக்கடா. ஏக் என்பது ஒன்று, மார் என்பது வெட்டுவது அல்லது அடிப்பதை குறிக்கும், தோ என்பது இரண்டு, துக்கடா என்பது துண்டு. ஏக் மார் தோ துக்கடா, வெட்டு ஒன்று, துண்டு இரண்டு. அடுத்து ஏக் காவ் மே ஏக் கிசான் ரஹதா தா. ஏக் காவ் என்றால் ஒரு கிராமத்தில். மே என்பது கடைசியில் வரும் எல்லை குறிக்கும். ஏக் கிசான் ஒரு விவசாயி. ரஹதா தா. ரஹதா தா என்பது வாழ்ந்து வந்தான். தா என்பது இறந்த காலத்தை குறிக்கும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏக் மார் தோ துக்கடா, வெட்டு ஒன்று துண்டு இரண்டு. ஏக் காவ் மே ஏக் கிசான் ரஹதா தா. ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான்.